அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மாலாக்கிய புத்தகம் 3வது அதிகாரம் 13 18 வசனங்களும், மீண்டும் 4வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதில் மிகச் சிறப்பாய் 15வது வசனம், இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம், கொடியோ தடை தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்வார் என்று நீங்கள் கூறவில்லையா? கொடியவர்கள் தான் செழித்து வளர்கிறார்கள், கடவுளை சோதித்து பார்க்கிறவர்களும் தப்பித்துக் கொள்கிறார்கள். நாம் கடவுளுக்கு பயந்து வாழ்வது என்ன பயன் என்று நினைக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அஞ்சி வாழ்பவர்களுக்கு அவருடைய பேசுவதை அவர் உற்று நோக்குகிறார் என்று 16வது வசனத்திலும், அவர் செயலாற்றும் நாளில் நாம் தனிப்பெரும் சொத்தாக இருப்போம். நேர்மையாளர்கள் தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல இறைவன் கருணை காட்டுவார். அப்போது நேர்மையாளருக்கும் கொடியவருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவர் ஊழியம் செய்யாதவருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டுகொள்ளும். அவர் செயலாற்றுகிற நாளில்தான் நாம் இந்த உண்மையை கருணும். ஆண்டவர் பொறுமை உள்ளது, இறக்கம் உள்ளது, காத்திருப்பார். உடனே அவர் எதையும் டக்கு புக்குன்னு செய்ய மாட்டார். அநீதன் வாழ்கிறான், கடவுளை சோதிக்கிறவர் தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த 3:15 இந்த வசனம், இதோ கடவுள் செயலாற்றும் நாளில் தான் இந்த உண்மையை அறிந்து கொள்வோம். நீதியாருக்கும் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்யாதவர்கள் வேற்றுமையை நாம் அந்த நாளில் தான் கண்டு கொள்வோம். ஏனென்றால் கடவுள் அப்பொழுதுதான் செயல்படுவார். ஆனால் பொறுமையும் இறக்கமும் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பி வாழ வேண்டும், நீ கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். உடனே ஆண்டவர் முடிவெடுத்து ஒருவன் தீங்கு செய்யும் போது உடனே அவனை தண்டிப்பதில்லை, அவர் பொறுமையோடு காத்திருக்காவிதான். ஒரு தந்தை தனக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர் மீது கருணை காட்டு, ஒரு பிள்ளை மீது கருணை காட்டுவது போல ஆண்டவர் கருணையோடு பொறுமையோடு காத்திருந்து நமக்கு நன்மை செய்ய கூடியவராக இருந்தாலும் நாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அப்படி செய்வோமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, நாங்கள் கொடியவராகவும் கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், அநீதர்கள் தான் வாழ்கிறார்கள் என்று நினைத்தாலும் கூட நீதிமான்களுக்கு ஏற்ற நேரத்தில் அவர் செயலாற்றும் நாளில் எங்களை கைவிட மாட்டார். அவர் என்றைக்குமே அவருடைய பிள்ளைகளை விட்டு விலக மாட்டார் என்ற நம்பிக்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல ஆமென்.